ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஸ்டார் பியூட்டி தமிழ் சேனல். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளீச் கிளாஸ் பற்றி பார்த்தீங்க. ப்ளீச் கிளாஸ்னால என்ன யூஸ், ப்ளீச் எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ப்ளீச் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளீச்சை பொதுவாக ஹெர்பல் ப்ளீச், கெமிக்கல் ப்ளீச்னு சொல்லலாம். ஹெர்பல் ப்ளீச்சில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா க்ரீம் ப்ளீச்சும் வெஜிடபிள் ப்ளீச்சும் யூஸ் பண்ணுவோம். இதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெமிக்கல் ப்ளீச்சில் ஒயிட் ப்ளீச்சும் ப்ளூ ப்ளீச்சும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயிட் ப்ளீச், ப்ளூ ப்ளீச் அப்படின்றது பார்த்திங்கன்னா கை காலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப சைட் எஃபெக்ட். ப்ளீச்னால நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட் ஆகி ஸ்கின் வந்து ஃபால்ட் ஆனதெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் தயவு செஞ்சு கை காலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இந்த க்ரீம் ப்ளீச்சை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். க்ரீம் ப்ளீச்சில் அதிகமாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ப்ளீச் பார்த்திங்கன்னா 12 வயசு 10 வயசுலேருந்தே நீங்கள் நார்மல் 15 வயசு இருக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் வெஜிடபிள் ப்ளீச் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு லாக்டோ ப்ளீச் யூஸ் பண்ணுங்கள். 18 வயசு வரைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஆக்டிவேட்டர் தனியாக வரும் பார்த்திங்களா, நம்ம கோல்டன் ப்ளீச் நம்ம யூஸ் பண்ண லாக்ஸி க்ளோ யூஸ் பண்ண அந்த ப்ளீச் வந்து நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ப்ளீச் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆக்டிவேட் தனியாக வரும் இல்லையா, கரெக்டான அளவில் ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ளீச் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து ஈவினிங் டயத்தில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, பொதுவாகவே ப்ளீச் ஃபேஷியல் ரெண்டுமே ஈவினிங் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி ஏன்னா ஈவினிங் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு வெளியில் போகிற வேலைகள் இருக்காது. அதிகமாக அவங்களுக்கு வந்து ப்ளீச்சும் ஃபேஷியலும் ஈவினிங் டயத்தில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அலர்ஜி ஸ்கின் இருக்கவங்க கட்டாயமாக நீங்கள் ப்ளீச் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சேராது அப்படின்றப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, பிம்பிள்ஸ் இருக்கும் சில பேருக்கு ஃபேஸில் ஏதாவது ஒரு காயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கட்டாயமாக ப்ளீச் அப்ளை பண்ணக்கூடாது. அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ப்ளீச் அப்ளை பண்ணணும். இன்னொன்று ப்ளீச் ஃபேஷியல் இது ரெண்டும், அதாவது ப்ளீச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 month ஒர்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்கிற ப்ளீச்சை பொறுத்து இருக்குது, நீங்கள் எடுக்கிற ஆக்டிவிட்டி எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து இருக்குது. கெமிக்கல் ப்ளீச் பார்த்திங்கன்னா 3 to 4 months கொடுக்குற மட்டும்தான் கட்டாயமாக அப்ளை பண்ணணும். இன்னொன்று ப்ளீச் வந்து கைகளால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ப்ளீச் வந்து ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக அப்ளை ஆகும். இன்னொன்று உங்கள் கைகளால் அந்த ப்ளீச்சை தொடக்கூடாது. அந்த வந்து ப்ரஷ் வச்சு தான் நீங்கள் ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும், ப்ரஷ்ஷால் தான் அப்ளை பண்ணணும். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவன் டோன், நமக்கு ஈவன் டோன் கிடைக்கும். டார்க் ஸ்பாட் ரிமூவ் ஆகும், ஃபேஸ் வந்து பிரைட்னஸ் ஆகும், கிளியர் ஆகும் உங்களோட ஃபேஸு. நீங்கள் இப்போ வந்து ப்ளீச் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி இல்லையா, என்ன யூஸ் மெயினாக எதுக்காக ப்ளீச் பண்ணுறோம், நமக்கு பிரைட்னஸ் கிடைக்கிது, டார்க் ஸ்பாட் ரிமூவ் ஆகுது, ஃபேஸும் பிரைட்டன் ஆகுது. இதனால தான் நம்ம வந்து ப்ளீச் பண்ணுறோம். அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் கிளாஸ் வந்து பார்ப்போம். நம்ம ஹேர் ஸ்டைல் கிளாஸில் இனிமேல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.